கர்த்தரும் இரட்சகரும் அதி சீக்கிரமாய் மீண்டும் வரப்போகிற கிறிஸ்து ராஜா திருப்பெயரில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். டிசம்பர் மாதத்தின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நமக்கு சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். மத்தேயு 3வது அதிகாரம் 1 முதல் 12 முடிய உள்ள வசனங்கள். அதிலே முதல் 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்தில் வந்து, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் மன்றாடுவோம். மன்னன் இயேசு வருகின்றான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றான், நீ ஆயத்தப்படு. மன்னன் இயேசு வருகின்றான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றான், நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. ஆடி பாடி நடனமாடி ஆனந்தித்திடு. மன்னன் இயேசு வருகின்றான், நீ மகிழ்ந்து பாடிடு. மணவாளன் வருகின்றான், நீ ஆயத்தப்படு. அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான நல்ல நாளின் பற்கால வேலைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் பாடி ஆராதித்து மகிழ்ந்த நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக எங்களோடு நீர் இடைபடுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நீர் கட்டமைப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை நீர் புதிய படைப்பாய் மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாங்கள் எங்களை உம்முடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஆண்டவர் அருள் புரியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த என் நல்ல கர்த்தாவே, ஆமென். அன்பானவர்கள், இந்த வாரத்தில் ரஷ்ய நாட்டினுடைய அதிபர் புதின் அவர்கள் 2 நாள் பயணமாக இந்தியாவிற்கு வந்தார். நாம் யாவரும் நன்றாக அறிந்ததே. அவருடைய வருகைதான் நமக்கு தெரியும். அவருடைய வருகைக்கு முன்பாக நடந்த ஆயத்த காரியங்கள் நமக்கு அவ்வளவு தெரியாது.
நாம் அதில் அவ்வளவு பெரிய ஆர்வமும் காட்டுவதில்லை, அறிந்து கொள்ள. இந்த ரஷ்ய அதிபர் வருவதற்கு முன்பாகவே இங்கேயே இந்திய அரசு அவருக்கு 5 அடுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் இந்தியாவிற்கு அவர் வருவதற்கு முன்பாகவே ரஷ்ய நாட்டினுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் இந்தியாவிற்கு வந்துவிட்டார்கள். வந்து புதின் அவர்கள் தங்குகிற இடம், போகின்ற பாதைகள், இப்படி என்று ஒவ்வொரு கட்டத்தையும் அது பாதுகாப்பை அவர்கள் உறுதி செய்தார்கள். அந்த உறுதியின் அடிப்படையிலே தான் புதின் அவர்கள் பயணித்தார்கள். அதான் என்ன சொல்லலாம் என்று சொன்னால், இவர்களை முன்னோடிகள் அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதாவது கிழக்கு நாட்டு மன்னர்கள் நடைமுறையில் இருந்த ஒரு காரியம்தான் இது. அன்றைக்கு சரியான சாலை வசதிகள் இல்லை, போக்குவரத்து வசதிகளும் இல்லை. எல்லாம் கழுதை, குதிரை என்றுதான், மாட்டு வண்டிகள் என்றுதான் அன்றைக்கு பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பேற்பட்ட காலத்திலே வனாந்திரம் வழியாக, பாலைவனம் வழியாக, காடுகள் வழியாக பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. ஆகையினால் கிழக்கு நாட்டு மன்னர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தங்களுக்கென்று சிலரை தேர்ந்தெடுத்து முன்னோடிகளை அனுப்புவார்கள். முன்னோடிகளை அவர்கள் அனுப்பினார்கள். அந்த முன்னோடிகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மன்னருக்கு முன்பாக சென்று பாதைகளை சரிப்படுத்தி கொண்டே செல்லுவார்கள். தடைகளை அகற்றுவார்கள். தண்ணீர் குறுக்கிட்டது என்று சொன்னால் தாண்டுவதற்கான ஒழுங்குகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். இதை அவர்கள் செய்வார்கள். அவர்களை என்னவென்று அழைத்தார்கள் என்று சொன்னால் முன்னோடிகள். அதே போல ரஷ்யா அதிபருக்கும் முன்னோடியாக, அவர் வருவதற்கு முன்பாகவே பாதுகாப்பு அதிகாரிகள் வந்தார்கள். அவருடைய பாதையை சிறப்பாக பயணிப்பதற்கு, நேரம் விலையின்றி பயணிப்பதற்கு அதை சரி செய்யும் நோக்கத்துடன் வந்தார்கள். அதே போலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாகவே ஒரு முன்னோடியை கடவுள் வாக்குரைத்தார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பாதைகளை செவ்வைப்படுத்த, பாதைகளை ஆயத்தப்படுத்த ஒரு முன்னோடியை கடவுள் வாக்குரைத்தார். அந்த முன்னோடிதான் யோவான் ஸ்நானகன். அவரை குறித்துதான் மத்தேயு இந்த பகுதியிலே மிக அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். அந்த முன்னோடிதான், அந்த யோவான் ஸ்நானகன் தான் ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டவர் என்பதையும் மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக இங்கே பதிவு செய்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை செவ்வைப்படுத்த, இயேசு கிறிஸ்துவுக்கு பாதையை ஆயத்தப்படுத்த முன்னோடியாக வந்தவர்தான் யோவான் ஸ்நானகன். அதில் இந்த பகுதியை வைத்து சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்து இந்த நாளின் இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். 1வது வசனம். அந்த நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து பாருங்கள், யோவான் ஸ்நானன் பிரசங்கிப்பதற்காக, மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட இடம் எதுவென்று சொன்னால் வனாந்தரம். வனாந்தரத்திலே என்ன இருக்காது? சரியாக தண்ணி இருக்காது, கடைகள் இருக்காது, உணவு வசதிகள் கிடைக்காது. ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து
3 நாள் ஜனங்களுக்கு உபதேசித்து முடித்த பிற்பாடு சீடர்களை பார்த்து ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்றார். அது சொன்ன வனாந்தர பூமி, எங்கே போய் இத்தனை ஜனங்களுக்கு ஆகாரம் கொள்ளுவது? அப்படி என்று சொன்னால் வனாந்தரத்திலே ஆகாரம் என்பதே கிடையாது. ஆனால் யோவான் ஸ்நானகன் மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்ட பூமி எதுவென்று சொன்னால், இடம் என்று சொன்னால் ஒரு பெரிய ஸ்டேஜோ ஒரு பெரிய பிரசங்கமோ மேடையோ அல்ல. அவர் ஒரு வனாந்தரத்தை தெரிவு செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு எங்கே வந்தார்கள்? வனாந்தரத்திலே கிட்டத்தட்ட எத்தனை ஆண்டுகள் அலைந்து திரிந்தார்கள்? 40 ஆண்டுகள் அலைந்து திரிந்த இடம் வனாந்தரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைவனாக மோசே பொறுப்பேற்பதற்கு முன்பாக ஒரு கொலைக்காரனாக தப்பி ஓடி ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? ஒரு வனாந்தரமான பூமிதான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை பார்க்கும்போது கடைசியாக அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தும் மீண்டு வந்த பிற்பாடு கானான் நாட்டை அவர்கள் சுதந்தரித்து வாழ சுகபோகமாய் மகிழ்ச்சியாய் சமாதானமாய் வாழ ஆரம்பித்த பிற்பாடு இன்னும் அவர்கள் பாவம் செய்தது நிமித்தமாக அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருந்தனவென்று சொன்னால் வனாந்திரமாகத்தான் இருந்தன. வறண்ட நிலம் போல் அவர்களுடைய உள்ளங்களும் இருந்தன. ஆகவே வறண்ட நிலமாயிருந்த மனித உள்ளங்களை செவ்வைப்படுத்துவதற்கு அவர் பிரசங்கிக்க தெரிந்து கொண்ட இடம், மக்களை ஆயத்தப்படுத்த தெரிந்து கொண்ட இடம் எதுவென்று சொன்னால் வனாந்தரம் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அடுத்ததாக பாருங்கள், 2வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். மனம் திரும்புங்கள். ஒரு பாதையை செவ்வாய்ப்படுத்தணும்னா ஆயுதங்கள் தேவை, கருவிகள் தேவை. அது மிக முக்கியமானது. இப்போ சாலையில புல் புதரா இருந்துச்சுன்னா அதை வெட்டி போடுறதுக்கு கத்தி தேவை. அதே போலதான் மக்களுடைய இருதயங்களை யோவான் ஸ்நானகன் செவ்வைப்படுத்துவதற்கு தெரிந்து கொண்ட ஒரே ஒரு கருவி, ஒரே ஒரு வார்த்தை எதுவென்னவென்று சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள். ரிப்பன்ட் என்பதுதான். ரிப்பன்ட், மனம் திரும்புங்கள். அதான் 2வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. யோவான் ஸ்நானகனுடைய முதல் வார்த்தை இதுதான், மனம் திரும்புங்கள். அதே போல இயேசு கிறிஸ்துவும் சொன்ன முதல் வார்த்தை எதுதான்? மனம் திரும்புங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் ஊழியத்திற்கு அனுப்பப்பட்ட போது அவர்கள் சொன்ன வார்த்தை எதுவென்று சொன்னால் மனம் திரும்புங்கள் என்று மார்க் 6வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. அதே போல இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு பெந்தெக்கோஸ்தே திருநாளிலே அங்கே கூடி வந்திருந்த மக்களுக்கு பேதுரு அடிகளார் சொன்ன முதல் காரியம் என்னவென்று சொன்னால் மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள் என்பது ஒரு ஃபீலிங்ஸாகத்தான் இன்றைக்கு அநேக நேரத்தில் மக்கள் கருதுகிறார்கள். பாவத்தை குறித்து உணர்வடைவதும் பாவத்துக்காக மறுத்துவதும் தான் என்று நினைக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு அப்படி என்பது ஃபீலிங்ஸ் மட்டுமல்ல, அது ஒரு ஆக்ஷன் வேர்ட், செயலாற்றுகின்ற ஒரு வார்த்தை என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். செயல்படுகின்ற ஒரு வார்த்தை மனம் திரும்புங்கள் என்பதுதான். அதான் அடுத்து தொடர்ந்துள்ள வசனத்தை
வாசித்து பார்க்கின்ற போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். பரிசேயரை குறித்து, பரிசேயர் சதுசேயரை குறித்து பின்வரும் வசனங்களிலே நாம் மிக அழகாக பார்க்கிறோம். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே, 7வது வசனம், வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? 8வது வசனம் சொல்லுகிறது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரிசேயர் சதுசேயர் யார் என்று சொன்னால், வரப்போகின்ற மேசியாவை குறித்து உள்ள நன்றாக அறிவுடையவர்கள், தெரிந்தவர்கள். மேசியா வரப்போகிறார் என்று அவர்கள் நம்பி காத்திருந்தவர்கள், தங்களை தாங்களே நீதிமான்கள் என்று கருதினவர்கள், கடவுளுடைய சட்டத்திட்ட வார்த்தைகளை எல்லாம் தவறாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மேன்மை பாட்டு பாராட்டி திரிந்தவர்கள். மட்டுமல்ல, நாங்கள் தான் மரபு வழியாக ஆபிரகாமுடைய புத்திரர்கள் என்றவர்கள். அப்பேற்பட்ட மனிதர்களை பார்த்துதான் யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? விரியன் பாம்பு குட்டிகளே. விரியன்னா விரியன் பாம்பு, மிகுந்த கொடிய விஷம் உடையது, விஷம் உடையது. அது கடித்தது என்று சொன்னால் சில மணி நேரத்துக்குள்ளே சரியான சிகிச்சை அவனுக்கு அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் சில நிமிடங்களுக்குள்ளே அவன் என்ன செய்து விடுவான்? மரித்து போய் விடுவான். அவ்வளவு கொடிய விஷயமுடையதுதான் விரியன் பாம்பு. இங்கே மேசியா வருகை, வரப்போகின்ற மேசியாவை குறித்துள்ள அறிவுடையவர்கள், அந்த மேசியாவுக்காக காத்திருந்தவர்களை யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார் என்று சொன்னால், விரியன் பாம்பின் குட்டிகளே அப்படி என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் நீங்கள் விஷமுடையவர்கள், நீங்கள் உங்களே நீங்கள் தகுதியுடையவர்கள் என்று பெருமை பாராட்டிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் ஆகையினால் தான் சொல்கிறார், மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் அப்படி என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மாற்றங்கள் இன்றி எப்படைப்பிலும் ஏற்றங்கள் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விதை மாறாவிட்டால் விதை என்ன செய்வதில்லை? முளைப்பதில்லை. மாற்றத்தினால்தான் மானிட கலாச்சாரம் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது. மாற்றம் தேவை. நமக்கு முன்பாக பழைய காலத்தில் வண்டி என்று சொன்னால், டாக்ஸி என்று சொன்னால் ஒரே ஒரு வண்டி தான். அது என்ன? அம்பாசிடர் கம்பெனி கார் தான். அதுதான் எல்லா வீட்டுக்கும், ஒரு கல்யாண வீட்டுக்கும் சரி, சாவு வீட்டுக்கும் சரி, எந்த ஃபங்க்ஷனுக்கு சரி, அந்த கார் தான் அன்றைக்கு டாக்ஸி என்று இருந்தது. அந்த கம்பெனியை இன்றைக்கு காணவில்லை. ஏன் காணவில்லை? அந்த கம்பெனி காலத்துக்கு ஏற்றபடி என்ன செய்யவில்லை? தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆகையினால் உலக சந்தையிலே அந்த கம்பெனியால் நிலைநிற்க முடியவில்லை. மாற்றம் தேவை, காலத்துக்குரிய மாற்றம் தேவை. அதே போலதான், அதாவது மாற்றத்தினால்தான் மானிட சமூகம் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் வாழ முடியும். முழுமையான மகிழ்வை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் மானிடனுடைய இருதயத்திலேயும் மனதிலேயும் மாற்றம் வேண்டும். மானிடனுடைய இருதயத்திலேயும் மனதிலேயும் மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் இருந்தால்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். மாற்றம் இருந்தால்தான்
நம்முடைய குடும்ப வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். மாற்றம் இருந்தால்தான் சமூகமும் தேசமும் சமாதானமாக இருக்கும். அப்போ மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? மனித இருதயத்திலிருந்து, மனித எண்ணங்களிலிருந்து, மனித சிந்தனைகளிலிருந்து மாற்றம் ஆரம்பிக்க வேண்டும். இந்த மாற்றத்திற்கு நான் அநேக நேரத்தில் தயாரில்லை. வீட்டின் கூரையில் இந்த புற்று, என்ன செதில் புற்று, செதில் தானே என்று சொல்வார், செதில் புற்று வரும். அது சில நேரத்தில் இப்போ தான் மாடி வீடு, முன்பாக எல்லாம் கூரை வீடுகள். அந்த செதில் புற்றுகள் வரும்போது அதை என்ன செய்வார்கள்? தட்டி தட்டி விட்டுருவார்கள். அல்ல என்று சொன்னால் அது கொஞ்ச நாளில் என்ன செய்கிறோம், அப்படியே அரிச்சிடும். ஆனால் தட்டி விடுகிறோம் என்று சொன்னால் எத்தனை நாட்களுக்கு தான் அது இருக்கும்? மிஞ்சி போனால் ஒரு வாரம், ஒரு மாதம் தாக்கு பிடிக்கும். அது மீண்டும் என்ன செய்திடும்? கொஞ்ச நாளில் அந்த செதல் வந்துவிடும். அப்போ அந்த செதலை நாம் அதற்கு முழுமையாக அகற்ற வேண்டும். எப்படி அகற்றுவது? அதுக்கு தான் என்ன வந்துருச்சு? மருந்துகள் எல்லாம் வந்துருச்சு. அந்த மருந்துகளை கொஞ்சம் இது பண்ணால் ஒரு 6 மாதம், ஒரு வருஷம் கூட என்ன செய்து முடியும்? தாக்கு பிடித்து விடும். நிரந்தரமாய் இது பண்ண போகிற அளவுக்கு நிரந்தரமாக இது பண்ண முடியும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்கிறோம். அப்படியே பாவத்தை அப்படியே தட்டி தட்டி விட்டுட்டு அப்படியே சமாளிச்சுட்டு என்ன செய்து கொண்டு போய்கொண்டு இருக்கிறோம். நாம் தெரிகிறது தவறு என்று தெரிகிறது. அந்த தவறை அந்த டைமுக்கு அப்படியே சமாளித்து விட்டு தட்டி விட்டு ஓகே அப்படி என்று ஒரு சாரி சொல்லிவிட்டு லைட்டாக மன்னிப்பை கேட்டுவிட்டு அப்படியே போகிறோம். ஆனால் அதே தவறை மீண்டும் நாம் என்ன செய்கிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் அந்த தவறிலிருந்து ஒரு நிரந்தரமான முடிவை எதிர்பார்க்கிறார். நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். இல்லை என்று சொன்னால் தட்டி தட்டி விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கொஞ்சம் நாம் அசால்ட்டாக இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையே என்ன செய்துவிடும்? அழித்துவிடும், அழித்துவிடும். ஆகையினாலே தான் யோவான் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், என்ன சமீபித்திருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? அதான் சொல்லுகிறார், கிறிஸ்துவை குறித்து முதலாவது மனம் திரும்புங்கள் என்று அறைகூவல் விடுத்து உறுதியாக பேசினவர் கடைசியாக கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்துகிறார். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரம் அல்ல. பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் யோவான் சொல்லுகிறார், எப்பா எனக்கு பின்னாக ஒருவர் வருகிறார். நீங்க என்ன போல நினைக்காதிருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? என்னிலும் வல்லவர். அடுத்து சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார். நான் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அடுத்து ஒரு மிக முக்கியமான இதை சொல்லுகிறார், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. தூற்றுக்கூடை அப்படி என்று சொன்னால் நம்முடைய வழக்கத்தின்படி என்ன சொல்லுவோம்? முறம் தானே, இந்த அரிசி புடைக்கிறது எடுக்கிறதெல்லாம் அந்த இதை பதரை என்ன செய்வோம்? அப்படியே தூக்கி வீசி விடுவோம். அதே போலதான் தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. முறத்தை அவர் வைத்திருக்கிறார். நல்லது எது கெட்டது எது என்பதை தெரிவு செய்வதற்கு அவர் தூற்றுக்கூடை அவர் வைத்திருக்கிறார். அந்த தூற்றுக்கூடை வைத்திருக்கிற ஆண்டவர் இதோ எனக்கு பின்பாக வருகிறார் என்பதை அவர் அறைகூவல் விடுத்து சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
நாம் ஏன் மனம் திரும்ப வேண்டும்? நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் ஏன் மாற்றம் உண்டாக வேண்டும்? அப்படி என்று சொன்னால் மீண்டும் ராஜாதி ராஜாவாக நியாயம் தீர்க்கிறவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். ஆகையினால் அவர் சும்மா வரவில்லை. முதல் முறையாக வந்தபோது கடந்த வாரத்தில் சொன்னது போல அன்பை வெளிப்படுத்தினார், மக்கள் மேல் மனதுருக்கத்தை வெளிப்படுத்தினார், கரிசனையை வெளிப்படுத்தினார். அந்த அன்பு நிமித்தமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் மீண்டும் வருகின்ற போது எப்படி வருவார்? முரத்தோடு வருவார், தூற்றுக்கூடையோடு வருவார். நல்லது எது, கெட்டது என்பதை பிரித்து பார்த்து கெட்டதை, கதைக்கு ஆகாததை அக்கினியிலே போடுவார், சுட்டரிப்பார். ஆகையினால் இனி மீண்டும் அவர் உலகத்திலே வருகின்ற போது அவர் அன்புள்ளவராக அல்ல, மனதுருக்கம் உள்ளவராக அல்ல, நம்மேல் நீடிய சாந்தம் உள்ளவராக அல்ல. எப்படிப்பட்டவராக வருவார்? நியாயம் தீர்க்கின்ற நியாயாதிபதியாக அவர் வருவார். ஆகையினால் மீண்டும் கடவுள் நமக்கு இந்த 2025 ஆண்டிலே ஒரு வாய்ப்பை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை உய்த்து உணர்ந்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து, எங்கே நாம் தவறி இருக்கிறோம், எங்கே நாம் இடறி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து பார்த்து நாம் எங்கே கடவுளுக்கு நேராக திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். அதாவது மனம் திரும்பு என்கிறது ஒரு ஃபீலிங் அல்ல, ஃபீலிங்கை குறிப்பிடுகின்ற வார்த்தை அல்ல, செயல்பாட்டை குறிப்பிடுகின்ற ஒரு வார்த்தை. யோனா நினிவே நகரத்து மக்களுக்கு மனம் திரும்புங்கள் என்று அழைப்பு விடுத்த போது அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? மனம் திரும்பினார்கள், வாழ்வை அழிவிலிருந்து அவர்கள் தப்பினார்கள். ஆகையினால் ஒருவேளை அநேக வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசெயரும் சதிசெயருமாகத்தான் இருக்கிறோம், எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்கிறோம். அவருடைய முதல் வருகையும் தெரியும், இரண்டாவது வருகையும் நமக்கு தெரியும். அவர் நிச்சயமாய் வரப்போகிறார் என்பதும் நம் அனைவருக்கு தெரியும். தெரிந்தே அறிவு ரீதியாகவும் எல்லாம் தெரிந்தே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? பல வேளைகளிலே விரியன் பாம்பின் குட்டிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விரியன் பாம்பின் குட்டிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்மை உய்த்து உணர்ந்து கடவுளுக்கு நேராக திரும்புவோம். இந்த நாளிலே வருகையின் 2வது ஓய்வு நாள், டிசம்பர் மாதத்தின் முதல் ஓய்வு நாள், பரிசுத்த நற்கருணையிலே நாம் பங்கெடுக்க ஆயத்தப்படுகிறோம். அவருடைய திரு சரீரத்தை புசித்து திரு ரத்தத்திலே பானம் பண்ண நாம் ஆயத்தத்தோடு கடந்து வந்திருக்கிறோம். இதில் எப்படி நாம் பங்கெடுக்க வேண்டும்? உண்மையான மனமாற்றத்தோடு, ஃபீலிங்ஸோடு அல்ல. ஐயோ நான் தவறு செய்தேன் அப்படி என்ற உணர்வும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிலிருந்து ஒரு முழுமையான ஒரு மாற்றம் வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய எண்ண மாற்றத்திற்கு, இதய மாற்றத்திற்கு என்னை நான் ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே என்ற ஒரு மெய்யான உணர்வோடு, மெய்யான ஒரு மனமாற்றத்தோடு இந்த நாளிலே ஆண்டவருடைய பந்தியிலே பங்கெடுப்போம் என்று சொன்னார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வாக இருக்கும்? கனி நிறைந்த வாழ்வாக அமையும். அதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள். அந்த உணர்வோடு, உண்மையான மனமாற்றத்தோடு இந்த நாளிலே பங்கிலே பங்கெடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு கனி நிறைந்த வாழ்வாக அமையும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மீண்டும் வருகின்ற போது நம்மை பாராட்டுவார். உத்தமம் உண்மையுள்ள ஊழியக்காரனே, அப்படி என்று நம்மை பாராட்டி என்னோடு நீ வா என்று நம்மை அழைத்து செல்வார். ஆகவே அப்பேற்பட்ட ஒரு வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் காத்துக்கொள்வதாக. ஆமென்.